بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا இந்த மாலனுக்கு அப்புறம் என்ன வருதுன்னு கேட்டா வாவு இருக்குது. அந்த வாவுல என்ன இருக்குது? ஷத் இருக்குது, அகர குறியீடு இருக்கு. இவ்வண்ணா வானா, இவ்வண்ணா வந்துட்டா என்ன அர்த்தம்? அதுக்கு முந்தி போய் பார்க்கணும். மாலன் லன், லன்ல என்ன இருக்குது? இன்னு இருக்குதா? அந்த இன்னு இருக்கிறதுனால அந்த இன்ன இன்னா வாசிக்காதே, அரநூனா வாசி, மூக்குனால வாசி. என்ன அடுத்து வாவு வந்திருக்குது. இந்த வாவுக்கு முன்னாடி இன் வந்தால் இன்னு வாசிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த சத்த போட்டு வச்சிருக்கிறாங்க. மாலன் மாலன் வ அத்ததான்னு சொல்லாம மாலம் வ லன்ங்கிறது லன் லன் என்று சொல்லக்கூடாது. லவ் லவ் மூக்கனால சொல்லணும். அதை காட்டுறதுக்கு அந்த சத்து போட்டிருக்காங்க. ஜமா மாலம் அப்படி நிப்பாட்டிக்கிட்டு வாவோட ஆரம்பிங்க. வா, அப்புறம் ஐன் இருக்குது, மேல கூடு வா ஆனா வா. அதுக்கப்புறம் தால் இருக்குது, அதுக்கு மேல கூடு த வா த. அந்த தாளுக்கு அழுத்தர குறியீடு இருக்குது. வா அத்த, அழுத்தர குறியீடு தான் என்னது? இத்தனாவும் தானாவும் வா அத்த. அதுக்கப்புறம் இன்னொரு தானா இருக்குது, தால் இருக்கு, அதுக்கு மேல வா அத்த. அதுக்கப்புறம் ஹா இருக்குது. அந்த ஹாவுக்கு என்ன போட்டிருக்குன்னு கேட்டா, அந்த உகர குறியீடு நெடிலுக்கு போடுவாங்கல்ல, இப்படி நீட்டுறது ஹூ பீண்டு. அந்த வாவை போட்டு எழுதுறதுக்கு பதிலாக இது ஒரு ஷார்ட் ஃபார்ம். இது அத்த ஹூ வ அத்த ஹூ என்று நீட்டணும். வ அத்த ஹூ அப்படி இருக்குது. இந்த ஹூ என்பதற்கும் அந்த சட்டம் தான். எந்த சட்டம்? இந்த குண்டு தே இருந்துச்சுல, தே, அந்த தே எப்படி நிப்பாட்டணும்? இகுன்னு நிப்பாட்டணும்ல. இது இகுன்னு நிப்பாட்டணும். இதுக்கு சொல்லி தர வேண்டியது இல்ல. அத்த ஹூ என்று இருந்தால் அத்த அத்த தஹுன்னு அப்படி அது தெளிவா சொல்லாம அலிஃப் மாதிரியும் ஹா மாதிரியும் தெரியனது. அத்த அத்த. எப்ப அத்த ஹூன்னு படிக்கணும்? தொடர்ச்சியா படிச்சீங்கன்னா வ அத்த ஹூ யஹ்சபூன்னு படிச்சீங்கன்னா அத்த ஹூன்னு கண்டினியூ பண்ணணும். நம்ம முடிச்சிடறோம் இதோட. அப்ப என்ன செய்யணும்? வ அத்த தஹூன்னு இருக்கிறது, நம்ம த என்று நிப்பாட்டிடுவோம். அதுக்கப்புறம் யா இருக்குது, மேல கோடு இருக்கு, யானா. ஹா இருக்குது, சுக்குன் இருக்கு, யஹ்ன்னு வந்துடும். சீன் இருக்கு, மேல கோடு இருக்கு, ச யஹ்ச. பா இருக்குது, மேல உகரம் இருக்குது, யஹ்சபு. யா யஹ்சபு யஹ்சபு. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, மேல கோடு இருக்கு, ஆனா. அப்புறம் நூன் இருக்கிறது. அந்த நூன்ல என்ன இருக்குது? மேல கோடு இருக்கு, நானா. ஆனான்னு வருது. அந்த நூன்ல சத்தும் இருக்கிறது. அப்ப அழுத்தணும். அன்ன இன்னன்னா நானா. அன்ன அலிஃப் போட்டு என்னென்ன நானா போட்டுக்கனால அண்ணன்னு படிச்சிடணும். அதுக்கப்புறம் மீம் இருக்குது, மேல கோடு இருக்கு, மானா. அதோட அலிஃப் சேர்த்திருக்காங்க, மாவண்ணா. மா. லாம் இருக்குது, மேல கோடு, மால. அப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது. அந்த ஹாவுக்கு அந்த பேஸ் இருக்குல்ல, இப்படி போடாம இப்படி தலை திருப்பி போட்டிருக்காங்கல்ல, அப்படி போட்டாங்கன்னா அது ஹூன்னு நீட்டணும். இப்படி போட்டாங்கன்னா ஹூ, இப்படி திருப்பி போட்டிருந்தாங்கன்னா ஹூன்னு நீட்டுறதுக்கு உள்ளது. மாலஹூ. அந்த ஹூவை நல்லா நீட்டணுமா, மத்து போட்டிருக்காங்க. மா மாலஹூ அப்படி படிக்கணும். அன்ன மாலஹூ. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, மேல கூட ஆனா. ஹா இருக்குது, சுக்குன் இருக்கு, இஹ்ன அஹ். அதுக்கு லாம் இருக்குது, மேல கூடு, அஹ்ல. அப்புறம் தால் இருக்குது, மேல கூடு, அஹ்லத. அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது. அந்த ஹாவுக்கு இந்த பேஸ் இருக்குல்ல, உகர குறியீடு, அதை உல்டா அப்படி திருப்பி போட்டிருக்காங்க, நல்லா நீட்டுறதுக்காக வேண்டி. அஹ்லதஹூ அஹ்லதஹூ என்று படிக்கணும். எப்ப அஹ்லதஹூன்னு படிக்கணும்? அப்படியே தொடர்ச்சியா போனா அப்படி படிக்கணும். இல்ல இதோட இந்த ஆயத்தை முடிச்சுக்கிறோம், தனியா தான் ஓத போறோம் அடுத்த ஆயத்தை சொன்னீங்கன்னா அஹ்லதா அஹ்லதஹூன்னு சொல்லாம என்ன செய்யணும்? இஹ்ல முடிக்கணும். அஹ்லதா. அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, மேல கூட்டு காணா. லாம் இருக்குது, மேல கோடு இருக்கு, லானா கல. அந்த லாவுல சத்து வேற இருக்குது, இல்லன்னா சேர்ந்துக்கிருச்சு, கல்ல. அந்த லாம அலிஃப போட்டு நீட்டி விட்டுருக்காங்க. கல்லா கா இல்லா கல்லா. அதுக்கப்புறம் லாம் இருக்குது, மேல கோடு இருக்குது, லானா. யா இருக்குது, மேல உகரம் போட்டிருக்குது, யூனா லயு. அதுக்கப்புறம் நூன் போட்டிருக்குது. நூன் போட்டா என்னது? இன்னன்னா லயுன். அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது, மேல கோடு இருக்கு, லயுன்ப. அதுக்கப்புறம் ஜால் இருக்கிறது. ஜால் இருந்தா லயுன்பத.
அதுக்கப்புறம் வந்து நூன் இருக்கிறது, மேல கோடு இருக்கு, இல்ல யுன்பதன. அந்த நூன்ல ஷத்துங்கிற அழுத்த குறியீடு இருக்குது. இன்னன்னா நானா ல யுன்பதன்ன, ல யுன்பதன்ன என்று படிக்கணும். ஆனா இதுலயும் ஒரு நுணுக்கமான ஒரு சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, அந்த நூனை பாத்தீங்கன்னா நூனுக்கு மேல வந்து கண்ணுக்கு தெரியாத மீமும் போட்டிருக்கா. அந்த ஒரு குட்டியா ஒரு நூன் பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி இந்த நூனுல மேல என்ன போட்டிருக்காங்க, சின்னதா ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த நூனுக்கு மேல சின்னோரு மீம் ஒன்று இப்படி நிற்கும். எதுக்கு நிற்கும்னு கேட்டா, எங்க எல்லாம் இன் என்ற எழுத்து வந்து பே வருகிறதோ அந்த இன்னு பேயா மாறிக்கிறோம். இன் வந்து மீமா மாறிக்கிறோம். இன்ப, இன்ப என்றால் இன்ப தான் படிக்கணும் அரபில. அன்பு என்றால் அம்புன்னு தான் படிக்கணும், அன்புன்னு படிக்க முடியாது. இன்னன்னாவுக்கு அப்புறம் பா வந்துச்சுன்னு சொன்னா, பாபீபு எது வந்தாலும் பாங்கிற எழுத்து வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும், அதை வந்து இன் என்பதை வந்து மின் பாதி என்பதை வந்து மிம்பாதின்னு படிக்கணும். இது உங்களுக்கு சட்டம் முதல்ல சொல்லியாச்சு. அது இப்ப புதுசா சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்க அரபி தெரியாதவங்களுக்கு எளிமைப்படுத்துவதற்காக வேண்டி அந்த இன்னனி இம்மா படி என்று காட்டுவதற்காக வேண்டி குட்டியா ஒரு மீமை வந்து அவன் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த எழுத்துக்கு உள்ளேயே கொண்டு வராம ஒரு அடையாளம், அது ஒரு குறியீடு மாதிரி என்ன செய்ய மீம் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த நூனை மீமாக படின்னு அர்த்தம். இந்த நூனை என்ன செய்யணும், நூனா படிச்சு யுன்ப என்று படிச்சிடாத, யும்பன்னு படி. யுன்பன்னு படிக்காம உதர ஒட்டி உதர மூடி யும்ப என்று படிக்கணும். அப்ப இல்ல யும்பதன்ன கல்லா, இல்ல யும்பதன்ன, யுன்பதன்ன இல்ல யும்பதன்ன. அதுக்கப்புறம் ஃபா இருக்குது, கீழே கோடு இருக்கு ஃபி. அதுக்கப்புறம் யாவுக்கு ஒன்றும் போடல, அலிஃபுக்கு ஒன்றும் போடல, லாமில் தான் இருக்குது குறியீடு இல். ஃபி இல் ஃபில், இது ஃபி, அது இல் ஃபில். அப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்கு. அந்த ஹாவுக்கு வந்து என்ன இருக்கு, ஊனா குறியீடு போட்டிருக்கு ஹூனா. அதுக்கப்புறம் துவா இருக்குது, மேல குறியீடு இருக்கு தானா ஹுத்த. அதுக்கப்புறம் மீம் இருக்குது, மேல கோடு இருக்கு ஹுத்தம. அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்கு, கீழே கோடு இருக்கு ஹுத்தமதி. ஃபில் ஹுத்தமதி, ஃபில் ஹுத்தமத்தின்னு படிக்கலாமான்னா எப்ப படிக்கலாம், ஒரே மூச்சில் படிச்சா படிச்சுட்டு போங்க. இல்ல இது அந்த ஆயத்தை இதோட முடிச்சுக்கிறோம், தனித்தனி ஆயத்தா மனப்பாடம் பண்றோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹுத்தமத்திங்கிறது எப்படி நிப்பாட்டனு, ஹுத்தமத்துன்னு நிப்பாட்டக்கூடாது. இந்த தாவை ஹேயில் இந்த ஹாவா தான் எழுதியிருக்காங்க. ஃபில் ஹுத்தமா, ஃபில் ஹுத்தமா மஹுன்னு சொல்லணும். மஹுண்ட அதாவது இஹுங்கிறது ஒரே வந்துடக்கூடாது, அலிஃபு மாதிரி வந்துடக்கூடாது, அரஹாயில சொல்லணும் ஃபில் ஹுத்தமா. அப்ப இல்ல யும்பதன்ன ஃபில் ஹுத்தமா அப்படின்னு சொல்லணும். ஹுத்தமத்தின்னு இருக்கும். வேற தேயா இருந்தா இத்தனை நிப்பாட்டிருப்போம், ஹுத்தமத்தின் நிப்பாட்டிருப்போம். இது வந்து இந்த குண்டு தேயா இருக்கனால இந்த தேயை வந்து நிப்பாட்டும் போது இந்த இஹன்னாவா தான் நிப்பாட்டணும். அதுக்கு அடுத்த வாவு இருக்குது அடுத்த எழுத்துல, மேல கூட்டுருக்கு வானா. மீம் இருக்குது, மேல கூட்டுருக்கு மானா. அதுக்கு ஒரு அலிஃபையும் சேர்த்திருக்கிறாங்க மாவண்ணா. அந்த அலிஃபை நல்லா நீட்டு என்று சொல்வதற்காக மத்து போட்டிருக்கிறாங்க. வமா நீட்டிடணும், வமா. அதுக்கப்புறம் அலிஃபு போட்டிருக்காங்க, மேல கூடு ஆனா. அதுக்கப்புறம் தால் போட்டிருக்காங்க சுக்கூனு அத்து. ரா போட்டிருக்காங்க, அந்த ராக்கு மேல செங்குத்தா அலிஃபு போட்டிருக்காங்க ராவண்ணா அத்ரா. அப்புறமேல ஒரு யா போட்டிருக்காங்க, அது குறியீடு இல்ல, விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் கா இருக்குது, காஃபுக்கு மேல போட்டிருக்காங்க கானா அத்ராக்க. வமா அத்ராக்க, அது தனி சொல்லு. அதுக்கப்புறம் மீம் இருக்குது, மேல போட்டிருக்கு மானா. அலிஃபு போட்டிருக்காங்க, மாவண்ணா தான் இருக்குது. ஆனா இது மாவண்ணா கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம், அதுக்கு அடுத்து சுக்குன் வந்துருச்சு. அதுக்கு அடுத்து லாமல பாருங்க சுக்குன் போட்டிருக்கும். அதுக்கு அடுத்து மால் என்ற இல்லு வரும் பொழுது இந்த மா என்பது நீட்டக்கூடாது, நீட்டுறதா தான் எழுதி வச்சிருக்காங்க. இது நீட்டாம மான்னு தான் படிக்கிறது, மானா தான் மாவண்ணா கிடையாது. அந்த அலிஃபு வந்து கணக்கில் வராது. எதனால் வராது என்று கேட்டால், அலிஃபு நீட்டுறது போட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து சுக்கூன்ல ஆரம்பிக்குதான்னு கவனிக்கணும். சுக்கூன்ல ஆரம்பிச்சுன்னா இதை மானா வாக்கிக்கணும், சுக்கூன்ல ஆரம்பிக்கலன்னா மாவானா வைக்கணும். இப்ப மா என்பது நீட்டி இருந்தாலும் மாவுக்கு அடுத்த எழுத்து எங்க குறியீடு இருக்குது, மல் ஹுத்தமான் அந்த ஹுத்தமாவுல தான் இருக்குது. அந்த ஹுத்தமாவுல வந்து லாமுல வந்து இல் போட்டிருக்காங்க சுக்கூனு. அப்ப மால் என்று வராம மல், இந்த இல்ல அங்க சேர்த்து விட்டுருங்க மல். ஒமா அதராக்க மல். அதுக்கப்புறம் ஹா இருக்குது, அதுக்கு உகர குறியீடு ஹோனா. தா இருக்குது, மேல குறியீடு ஹுத்த. மீம் இருக்குது, அகர குறியீடு ஹுத்தம. தே இருக்குது, அதுக்கு உகர குறியீடு ஹுத்தம தூ. ஹுத்தம தூ என்று சொல்லாம எப்படி சொல்லணும், ஹுத்தமா ஹுத்தமா நிப்பாட்டிடணும்.
அதுக்கப்புறம் நூன் இருக்குது மேல கூட நானா, அலிஃபு சேர்த்திருக்காங்க நாவண்ணா. அப்புறம் ரூ ரே இருக்குது உகரம் நாரு, நாவண்ணா ரூனா நாரு. அதுக்கப்புறம் வந்து அலிஃப் இருக்குது, அதுக்கு ஒன்றும் போடல. லாம் இருக்குது, முதல் லாமு, அதுக்கும் ஒன்றும் போடல. ரெண்டாவது லாம் இருக்குது, அந்த லாமில் தான் அப்படி சத்து போட்டிருக்கிறாங்க. நெடிலாக செங்குத்தாக அலிஃபையும் போட்டு இல்லைன்னா லாவண்ணா நாருல்லா, நாருல்லான்னு வந்துருச்சா. அதுக்கப்புறம் ஹாங்கர் எழுத்து இருக்குது, அது கீழே போட்டிருக்கு நாருல்லாஹி. சரி, இப்ப இப்படி நிப்பாட்டிட்டீங்க. நாருல்லாஹின்னு படிக்காம அந்த நார் என்பதை தனியா முடிச்சிட்டீங்க நார். இப்ப அலிஃப் அல்லாஹின்னு படிக்கணும். அல்லாங்கிற சொல்லுதான் அது. அப்ப நார் என்பது ஒரு எழுத்து, அல்லாங்கிற ஒரு எழுத்து. இந்த அல்லாங்கிறது வந்து தனியா சொன்னீங்கன்னா அல்லான்னு படிச்சிருவோம். இப்ப நார் என்று வந்துச்சுன்னு சொன்னா, அப்ப நார் என்று அங்க அதை முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹு அலிஃபுக்கு மேல கோடு போட்டு ஆண்டு படிச்சிடணும். இப்ப நாரோட சேர்த்துட்டீங்கன்னு சொன்னா அந்த அலிஃபு வராது. அல்லாங்கிற எழுத்து நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்க, அல்ஹம்து லில்லாஹி, நீங்க அலிஃபை காண பத்தியில அல்லா தனியா சொன்னா அல்லாஹ்ங்கிறீங்க. அப்ப லில்லாஹில வந்து இல்லன்னாலானதான் சொல்றீங்க, ஆனாவை சொல்ல மாட்டேங்கிறீங்க. முகமது ரசூல் உல்லாங்கிறீங்க, லுல்லாங்கிறது ரசூலு அல்லான்னு அங்க இருக்குது. ஆனா சேர்த்துட்டா என்ன செய்யறோம், ரசூல் உல்லான்னு படிக்கிறீங்க. அந்த மாதிரி தான் நாருல்லாஹி, நாருல்லாஹி என்று படிக்கணும். இந்த அல்லாங்கிற சொல்லுக்கு மட்டும் ஒரு சட்டம் இருக்கிறது. சட்டம்டா என்னன்னு கேட்டா வந்து அரபிகள் இப்படி சொல்றாங்க, வேற குர்ஆன்ல ஹதீஸ்ல இப்படிதான் சொல்லி தந்தது கிடையாது. இந்த எழுத்தை வந்து அவர்கள் வாசிக்கும் பொழுது அரபுக்காரன் என்ன மாதிரி அதை சொல்றானோ அதை என்ன செய்யணும், அதை வந்து நம்ம அந்த மாதிரி வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்னு கேட்டா, இந்த லாம் இருக்குல்ல, அல்லாங்கிற லாம் மட்டும் இல்ல, இந்த அல்லாங்கிற சொல்லு மட்டும், இந்த அல்லாஹ்ங்கிற சொல்ல வந்து அல்லாஹ்ங்கிற எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். முன்னாடி வந்து அகர குறியீடு இருந்தா, முன்னாடி வந்து உகர குறியீடு இருந்தா அந்த லாம வந்து ஒரு வாய் நிறைய உச்சரிக்கணும். அல்லாவுக்கு முன்னாடி இகர குறியீடு இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுதான் லாமு மாதிரி படிக்கணும். லில்லாஹி லில்லாஹி இல்லைன்னா படிச்சிருவோம். அதே நேரத்தில் வந்து இப்ப நாருல்லாஹில வந்து அல்லாவுக்கு முன்னாடி என்ன இருக்குது, உகரம் இருக்கு, ரூனாவில் உகரம் இருக்கு. நாருல்லாஹின்னு சொல்லக்கூடாது, நாருல்லாஹி. அந்த லாங்கிறது எப்படி செய்யணுமா, அல்லாஹ்ங்கிறதுக்கு மட்டும் உள்ள உச்சரிப்பு, நல்லா விளங்கிக்கணும். இது எல்லா சொல்லுக்கும் உள்ள சட்டம் கிடையாது. இந்த அல்லாஹ்ங்கிற அந்த ஒரு சொல்லை மட்டும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி என்னன்னு பார்க்கணும். அதான் அகரம் இருக்குதா உகரம் இருக்குதா. அகரம் உகரம் இருந்துச்சுன்னு சொன்னா வாய் நிறைய அந்த அல்லாஹ்வை சொல்லணும். இகரம் இருந்துச்சுன்னு சொன்னா சாதாரண தமிழ்ல லானா சொல்ற மாதிரி என்ன செய்யணும், லில்லாஹி பில்லாஹி, இந்த மாதிரி பில்லாஹி லில்லாஹின்னு செய்யணும். அதே போல ரசூலுல்லாஹ் எடுத்துக்கிறோமே, ரசூலுல்லாஹின்னு சொல்லக்கூடாது, ரசூலுல்லாஹி, ரசூலுல்லா லான்னு சொல்லணும். லான்னு சொல்லாம ரசூலுல்லாஹ். அந்த லாவை என்ன செய்யணும், இல்லன்னா ரசூலுல்லா என்று சொல்றீங்கல்ல, அந்த நாக்கு இன்னும் கொஞ்சம் அந்த அங்க கொண்டே வச்சிடணும். ரசூலுல்லாஹ் பல்லுக்கு மேல, அதாவது லில்லான்னு சொன்னா கீழே வந்துடும் நாமம். அந்த அந்த நாக்கு கொண்டே அந்த அன்னத்தில் வச்சீங்க, மேல அன்னத்தில் வச்சீங்கன்னு சொன்னா அது வேற உச்சரிப்பு வரும். இந்த அல்லாஹ்ங்கிற மட்டும் படிக்கிறாங்க. அதாவது குர்ஆனை ஓதுனாலும், காரிகள் ஓதுனாலும், அரபுகள் ஓதுனாலும் இந்த அல்லாஹ்ங்கிற சொல்ல மட்டும் என்ன செய்வாங்க, அல்லான்னு சொல்ல அல்லாஹ். அல்லாஹு அக்பர் பாங்க சொல்லுமா நீங்க பாப்பீங்க, அல்லாஹு அக்பர்னு சொல்லக்கூடாது, அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். ஏன், ஆண்டு வந்துருச்சுல, மேல ஆனா வந்துட்டதுனால, ஊனா வந்துட்டதுனால அந்த மாதிரி சொல்லணும். ஈனா வந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும், சாதாரண தமிழ் லான மாதிரி சொல்லிக்கணும். இது அல்லாங்கிற சொல்லுக்கு உரிய ஒரு உச்சரிப்பு, எல்லா இல்லன்னாவுக்குள்ள உச்சரிப்பும் கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்லும் போது நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாங்க எடுத்து பாருங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அது முடிஞ்சிருச்சு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லக்கூடாது, இல்லல்லாஹ். இல்லல்லான்னு சொல்லாம இல்லல்லாஹ் என்ன செய்யணும், அதை வந்து வாய் நிறைஞ்சி வர்ற மாதிரி நாக்க கொண்டை மேல கொண்டை வச்சு பல்லுக்கு மேல வச்சு என்ன செய்யணும், இல்லல்லாஹ் என்று சொல்லணும். அதே மாதிரி வந்து ஊனா வந்தாலும் சரிதான், ஆனா வந்தாலும் சரிதான். ஈனா வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்ப என்ன செய்வாங்க, அப்ப வந்து சாதாரணமா லில்லா, லில்லான்னு சொல்லக்கூடாது, லில்லா பில்லான்னு சொல்லணும். இது வந்து இப்ப நாருல்லாஹி எப்படி சொல்லணும்னா, நாருல்லாஹி, நாருல்லாஹின்னு சொல்லாம நாருல்லாஹி. அதாவது எதுக்குள்ள சட்டம் நல்லா விளங்கிக்கிறேன்னு, அல்லாஹ் என்கிற அந்த சொல்லுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்க கூட பார்த்திருப்பீங்க, பயான் பண்ணும் போதெல்லாம் இது அல்லாஹ்னு சொல்றாங்க, நிறைய பேர் குழம்பி இருப்பீங்க.
நிறைய ஆலிம்கள் சொல்றாங்க லாம் தானே இருக்குது, அல்லாண்டு தானே இருக்கு, அல்லான்னு சொல்றாங்கன்னு கேட்பீங்க. அப்படிதான் இங்க சொல்றாங்க. நம்ம என்ன செய்யற அரபிகள் உச்சரிப்ப அவன் சொல்ற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப அரபுகளுடைய வழக்கம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி அகரமோ ஊகரமோ அதாவது ஜபரோ பேசோ இருந்தால் அல்லாஹ் என்று என்ன செய்வாங்க, அதை ஒரு வாய் நிறைஞ்சி வர்ற மாதிரி சொல்வார்கள். அதுல இகரம் இருந்தால் ஜேர் இருந்தால் நம்ம தமிழ்ல லானாவை சொல்ற மாதிரி சொல்வார்கள் விளங்கிக்கிறங்க. இது நாருல்லாஹி என்பதுல ராவுக்கு என்ன இருக்கு, அலி அல்லாஹுக்கு முன்னாடி பேச இருக்குது, ஊ இருக்குது. அப்ப நாருல்லாஹின்னு சொல்லாம நாருல்லாஹி நாருல்லாஹின்னு என்ன செய்யணும் சொல்லணும். அதுக்கு அடுத்தது இல் வருது, லாம் இருக்குது, அலிஃபு கொண்டு லாம் இருக்குது. அந்த லாமுக்கு என்ன இருக்குது, சுக்குன் இருக்குது. இல் இல்லுல ஆரம்பிக்க முடியுமா? இல்லுல ஆரம்பிக்காத, சுக்குன்ல ஆரம்பிக்க முடியாது. அந்த சுக்கூனை கொண்டு அங்கிட்டு தள்ளிருங்க. நாருல்லாஹில் நாருல்லாஹில் அந்த இல்ல சேர்த்துடணும். அப்புறம் மீம்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப மீமுக்கு என்ன இருக்கு, உகரம் இருக்கு, மூணா, வாவு இருக்குது, சுக்கூன் இருக்குது, ரெண்டும் சேர்ந்து மூவண்ணா, மூணா வாவு போட்டா மூவண்ணா ஆயிரும். மூ அப்புறம் காஃப் இருக்குது, மேலக்கூடு இருக்கு, காண மூக்க, தால் இருக்குது, மேலக்கூடு மூக்கத, அதுக்கப்புறம் தேங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு உகரம் மூக்கத தூ, நாருல்லாஹில் மூக்கதூ. மூக்கதூன்னு சொல்லலாமான்னு கேட்டா சொல்லலாம். எப்ப சொல்லலாம், அப்படி கண்டினியூவா படிச்சா மூக்கதூன்னு அடுத்த வார்த்தையோட ஒட்டுனா அப்படி சொல்லணும். இல்ல இதோட ஆயத்தை நிப்பாட்டிக்கிறோம் அப்படி நீங்க படிச்சீங்கன்னா மூக்கதா மூக்கதூன்னு சொல்லாம எப்படி சொல்லணும், மூக்கதா என்று படிச்சிடணும். அப்படி படிச்சதுனால இதை வாசிக்க அடுத்து உள்ளதுல சத்து வருது. இப்ப அடுத்த எழுத்துல என்ன வருது, லாம் இருக்குது, அதுக்கு மேல அகரக்குடி லானா இருக்குது. சத்து போட்டதுனால இல்லன்னா லானா இருக்கு. இல்லன்னா அவளை ஆரம்பிக்குமா, ஆரம்பிக்காது. அப்ப இருக்க முன்னாடி இருக்கிற அலிஃபுக்கு ஆனா போட்டுற வேண்டியதான். அல்ல அல்லன்னு படிக்கணும். இல்லன்னு தான் ஆரம்பிக்குது, இல்லல ஆரம்பிக்க கூடாது ஒரு சொல்லு. அதுக்காக என்ன செய்வாங்க, அந்த அலிஃப உனக்கு வாசிக்க முடியல அந்த அலிஃபை போட்டுக்க, அதுக்கு அகரத்தை போட்டு விட்டுருங்கிறாங்க. அகரத்தை போட்டே வச்சிட வேண்டியதானா, வைக்க மாட்டாங்க. ஏன் வைக்க மாட்டாங்கன்னு கேட்டா, நீங்க சேர்த்து படிச்சீங்க நீங்க முத வார்த்தையோட, அப்ப அந்த அலிஃப் வராது, மூக்கதா துள்ளன்னு வந்துடும். அந்த மூக்கதா என்று நிப்பாட்டாம முந்தின சொல்லு மூக்கதத்து என்பதையும் இந்த சொல்லையும் ஒன்னா கோர்த்தால் மூக்கத துள்ள. ஒரு மூச்சில படிச்சீங்கன்னா, ஒரு மூச்சு படிக்கலங்கும் போதுதான் அலிஃபு நமக்கு வாசிக்க அவசியம் படுது. அப்ப மூக்கதா, அப்புறம் என்ன செய்யணும், அலிஃபுக்கு மேல கூட போட்டுக்கணும், நம்மளா போட்டுக்கணும். குரான்ல போட்டு வச்சிடாதீங்க, மனசுக்குள்ள போட்டுக்கணும். ஆனா வச்சா அதுக்கப்புறம் இல்லன்னா அல்ல, அப்புறம் தாங்குற எழுத்து இருக்கு, அது கீழே கூட இருக்கு, அல்ல தீ, ஒரு யாய் இருக்குது, அதுக்கு சுக்குன் இருக்கு, அல்ல தீ அல்ல தீ. நீங்க அல்லத்தி சொல்லாம முத வார்த்தையோட சேர்த்து ஒரு மூச்சில சொன்னா மூக்கத துல்லதி, மூக்கதா அல்லதி அல்லது மூக்கத துல்லதி, ரெண்டு வார்த்தையும் ஒன்னா கண்டினியூ பண்ணீங்கன்னு சொன்னா அது துல்லத்தின்னு வந்துடும். அதுக்கப்புறம் தாங்குற எழுத்து இருக்கு, அந்த தாவுக்கு என்ன இருக்கு, மேல அகரக்குறி இருக்கா தானா, அதுக்கப்புறம் துவா இருக்குது. இந்த துவாங்கிற எழுத்துல என்ன இருக்குன்னு கேட்டா அகரக்குழி இருக்குது, பிளஸ் சத்தும் இருக்கு, இத்தன்னாவும் இருக்குது, தத்தா தத்தான்னு வந்துருது. அது லாம் இருக்குது, கீழே கூட்டிருக்கு தத்தலி, அதுக்கப்புறம் ஐன் இருக்குது, அதுக்கு உகரக்குறி இருக்கு, தத்தலி ஓ அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் ஐன் இருக்குது, ஆனா லாம் இருக்குது, லானா அலா, அதுக்கப்புறம் அந்த ஏக்கு ஒண்ணும் இல்லை, அப்புறம் அலிஃபுக்கு ஒண்ணும் இல்லை, லாமுக்கு சுக்குன் இருக்குது, சுக்குன்ல வாசிக்க முடியாது, அந்த இல்லங்கிட்டு தள்ளி விட்டுருங்க, அலல் அலா, அந்த இல்ல இங்கிட்டு சேர்த்துக்கிறங்க அலல். ஏன் அங்க சேர்க்கிறோம் என்று கேட்டால் இல்லை கொண்டு வாசிக்க முடியாது ஒரு வார்த்தையை, அதனால இந்த இல்லு அங்கிட்டு சேர்த்து விட்டுற வேண்டியதான், அலல். அப்புறம் என்ன இருக்கு, அலிஃப் இருக்குது, மேல கூட்டிருக்கு ஆனா, அதுக்கப்புறம் ஃபா இருக்குது, சுக்குன் இருக்குது, அஃப், ஆனா இஃப்னா அஃப், அதுக்கப்புறம் ஒரு ஹம்சா கீழே போட்டிருக்காங்க, கீழே அந்த ஃபைலே சேர்த்துக்கு இன்னொரு சுழி போட்டும் போடுவாங்க, ஒரு சுழி மாதிரி இல்லாம சும்மாவும் போடுவாங்க. அப்படி ஹம்சா போட்டு கீழே கூடு போட்டா அஃப் இ, அஃப் இ. அதுக்கப்புறம் தால் இருக்குது, மேல கூட்டு இருக்கு, அஃப் இ த. அதுக்கப்புறம் தா இருக்குது, கீழே கூட்டு இருக்கு, அஃப் இ த தி அலல் அஃப் இ த தி. அஃப் இ த தீன்னு எப்ப சொல்லணும், அடுத்த வசனத்தோட சேர்த்து ஒரே மூச்சில் படிச்சாதான். அதை முடிச்சுட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அஃப் இதா அஃப் இதா அப்படி முடிச்சுட்டு அப்புறம் அலிஃப் இருக்கு, கீழே கூட்டு இருக்கு, ஈனா, நூன் இருக்கிறது, மேல கூடு இருக்கு, இன, அந்த நூன்ல சத்து வேற இருக்குது, இன்ன,
ஹா இருக்குது மேல போட்டிருக்கு இன்னஹ, அந்த ஹாவுக்கு அலிஃப் வேற போட்டிருக்காங்க இன்னஹா இன்னஹா. அதுக்கப்புறம் ஐன் இருக்குது மேல கூட ஆனா, லாம் இருக்குது மேல கூட லானா அல, அப்புறம் யா இருக்குது அதுல சுக்குன் இருக்கு அலை, அப்புறம் ஹா இருக்குது கீழே கூட இருக்கு அலைஹி, அதுக்கப்புறம் மீம் இருக்கு சுக்குன் இருக்கு அலைஹிம் இன்னஹா அலைஹிம். இப்ப பாருங்க அந்த இம்முக்கு அப்புறம் இன்னொரு மீம் வந்துச்சு பாருங்க. அந்த மீம் கிட்ட வந்ததுனால என்ன செய்யறாங்க, அந்த மீமை விட்டுரு, ஒரு மீம் விட்டுவிடு, அப்படி காட்டுறதுக்கு இந்த மீம்ல ஒரு சத்து போட்டிருப்பாங்க அலைஹிம் என்று. இந்த மீம் முதல் மீம் இல்லைன்னு வச்சுக்கிறங்க, ரெண்டாவது மீம் இருக்குன்னு வச்சுக்கிறங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த இம்மன்னு அங்கிட்டு போயிடும் அலைஹிம். மூல ஆரம்பிக்கு. இப்ப மீமுக்கு மேல என்ன இருக்கு, உகரம் இருக்குது மூ, அதுக்கப்புறம் வாவு இருக்குது அதுல சுக்குன் இருக்கு மூ, அதுல வாவு மேல கூட ஹம்சா போட்டிருக்காங்க மூண்டு படிக்கணும். வாவு போட்டா மூண்டு படிக்கணும், வாவுக்கு மேல ஹம்சா போட்டாங்கன்னு சொன்னா மூண்டு படி அக்கண்ணா படிக்கிறோம்ல மூண்டு படிக்கணும். அப்புறம் சாது இருக்கு மேல போட்டுருக்கு மூசா, அதுக்கப்புறம் தால் இருக்கு மேல போட்டு மூசத, அதுக்கப்புறம் தாய் இருக்குது அதுல ரெட்டை பேசு இருக்குது, ரெண்டு ஊரம் இருக்குது மூசத துன். ஆனா அதோட நிப்பாட்டிக்கிட்டோம்னா மூசதா. அதுக்கப்புறம் ஃபாங்கிற எழுத்துக்கு கீழே போட்டிருக்கு ஃபி, ஏக்கி சுக்கூன் போட்டிருக்காங்க ஃபி, இது ஃபி என்ன. அதுக்கப்புறம் ஐன் இருக்கு மேல போட்டிருக்கு ஆனா, மீம் இருக்கு மேல போட்டிருக்கு மானா அம, தால் இருக்குது கீழே ரெண்டு கோடு போட்டிருக்கா அமதின். இந்த அமதின் என்று சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, அடுத்த மீம் வந்துருச்சுன்னு பாருங்க, இன்னுக்கு அப்புறம் மீம் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த எழுத்துல அமதின் என்று இல்ல இன்னு வருது, அடுத்த சொல்லு மீம்ல ஆரம்பிக்குது, அந்த மீம்ல சத்து வேற போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த சத்தை வச்சு என்ன செய்யணும்னு கேட்டா அந்த இன்ன காலி பண்ணிடணும், இந்த இம்ம அங்கிட்டு சேர்த்திடணும். அமதிம், அமதின் கிடையாது, எப்படி படிக்கணும் அமதிம். அமதிம் அந்த இம் இருக்குல்ல சத்து உள்ள இம்மு, சத்து உள்ள இம்ம அங்கிட்டு தள்ளி விட்டுருங்க, அந்த இன்ன காலி மூத்தாக்கி விடுங்க அமதிம். அதுக்கப்புறம் மீம் இருக்குது அது உகரம் இருக்கு மூணா, அதுக்கப்புறம் மீமுக்கு மேல கோடு இருக்கு மானா மூம, அதுக்கப்புறம் தால் இருக்குது மேல கோடு தானா முமத, அந்த தாளுக்கு அழுத்திர குறியீடு இருக்கிறது முமத்த, இத்தன்னா தானா முமத்த. அதுக்கப்புறம் தால் இருக்குது மேல குறியீடு முமத்தத, அதுக்கப்புறம் தாய் இருக்குது கீழே ரெண்டு கோடு முமத்ததின் ஃபி அமதின், ஃபி அமதின் இல்ல ஃபி அமதிம் முமத்ததின். அப்படி முடிக்க முடியாது, முடிக்கும் போது முமத்ததா ஃபி அமதின் முமத்த, ஃபி அமத் தனித்தனியா சொன்னீங்கன்னா ஃபி அமதின் முமத்ததா, உன்ன கோத்து சொன்னா ஃபி அமதிம் திம் என்று இம்மு போட்டு ஃபி அமதிம் முமத்ததா என்று படிக்கணும். இதுல கொஞ்சம் ஒரு நெருடல் மாதிரி ஒரு ட்ரை மாதிரி உங்களுக்கு இருந்தா கூட இதே மாதிரி 2-3 இடத்துல வரும்ல, பழகிக்கிறோம். ஸ்டார்டிங்ல சில விஷயம் முதல் தடவை சொல்லும் போது என்ன இது இப்படி வருது, இப்ப இப்படி கோர்க்குறன்னு ஒரு டவுட் வந்தா கூட குழம்பு தேவையில்லை. இதே மாதிரி ஒரு 5-6 இடம் வந்தவொன்னு என்ன செஞ்சிடறேன், உங்களுடைய தாய்மொழி மாதிரி பழகிக்கிறோம். இதுதான் அந்த ஹுமஸாவுடைய சூறா பார்த்துட்டோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سورة الهمزة. ويل لكل همزة لمزة. ويل لكل همزة لمزة. ويل لكل همزة لمزة. الذي جمع مالا وعدده. الذي جمع مالا وعدده. الذي جمع مالا وعدده. الذي جمع مالا وعدده. يحسب أن ماله أخلده. يحسب أن ماله أخلده. يحسب أن ماله أخلده. يحسب أن ماله أخلده. كلا لينبذن في الحطمة. كلا لينبذن
في الحطمة كلا لينبذن في الحطمة كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة وما أدراك ما الحطمة وما أدراك ما الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة نار الله الموقدة نار الله الموقدة نار الله الموقدة التي تطلع على الأفئدة التي تطلع على الأفئدة التي تطلع على الأفئدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة إنها عليهم مؤصدة إنها عليهم مؤصدة إنها عليهم مؤصدة في عمد ممددة في عمد ممددة ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في